வெல்கம் டு ஜோ பியூட்டி சலூன் அண்ட் பிரைடல் ஸ்டுடியோ. இன்னைக்கு டே 7க்கான கிளாஸஸ் பார்க்க போகிறோம். டே 7ல் என்ன கிளாஸ் பார்க்க போகிறோன்னா செட்டிங் பவுடர்ஸ் பற்றி. இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு கிளென்ஸு, ப்ரைமர், மாய்ஸ்சர், ப்ரைமர், அப்புறமா வந்து இது ஃபவுண்டேஷன், இது கன்சீலர், இதெல்லாம் பண்ணிவிட்டு இதெல்லாமே நம்ம ஸ்கின்ல செட் ஆகணும் அப்படின்னா நம்ம ஒரு செட்டிங் பவுடர் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும், ஸ்கின்ல அப்ளை பண்ணணும். அப்போ தான் அந்த மேக்கப் வந்து மெர்ஜ் ஆகாமல் உங்களுக்கு அது செட் ஆகும் ஸ்கின்னோட. ஸோ நம்ம செட்டிங் பவுடர் கம்பல்சரி யூஸ் பண்ணணும். அதில் நிறைய டைப் ஆஃப் செட்டிங் பவுடர்ஸ் இருக்குது. லூஸ் பவுடர்ஸ் எடுத்துட்டிங்கன்னா அதில் பார்த்திங்கன்னா டிரான்ஸ்லூஷன் பவுடர், பனானா பவுடர், அப்புறமா நம்ம ஸ்கின் டோனுக்கு தகுந்த மாதிரி பவுடர்ஸ் இருக்கும். அப்புறமா பார்த்திங்கன்னா காம்பேக்ட் ஆர் ப்ரெஷர் பவுடர்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஹெச்டி பேஸு பவுடர்ஸ் இருக்குது. அப்புறமா மினரல் பேஸ் பவுடர்ஸு, இந்த மாதிரி நிறைய டைப் ஆஃப் பவுடர்ஸ் இருக்குது. நம்ம எந்த ஸ்கின்னுக்கு எந்த மாதிரி என்ன பவுடர்ஸ் யூஸ் பண்ணால் நம்ம ஸ்கின் வந்து மேக்கப் மெர்ஜ் ஆகாமல் நல்லா ஈவனாக கவர் ஆகி நம்மளுக்கு லாங் லாஸ்டிங் கொடுக்குன்னு இப்போ இந்த கிளாஸஸில் நம்ம தெளிவாக பார்ப்போம். இப்போ நீங்கள் லூஸ் பவுடர்ஸ் எடுத்திங்கன்னா பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டிரான்ஸ்லூஷன் பவுடர்னு ஒன்று இருக்குது. அது பார்த்தீங்கன்னா அதுக்கு கலர் இருக்காது. அது நீங்கள் ஃபேர் ஸ்கின்னுக்கு யூஸ் பண்ணிங்கன்னா நல்லா டேப் பண்ணி நல்லா செட் பண்ணணும் பவுடர்ஸு. அப்புறமா அது ஃபேர் ஸ்கின்னுக்கு யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறமா பார்த்தீங்கன்னா பனானா பவுடர் எடுத்துட்டிங்கன்னா அது வந்து நீங்கள் வந்து டீப் ஸ்கின் டோனுக்கு, மீடியம் ஸ்கின் டோனுக்கு, அப்புறமா கோல்டன் கலர், ஆலிவ் கலர்ஸு, எல்லோ பேஸ் ஸ்கின் டோன்ஸ் எல்லாம் இருக்கும். அந்த மாதிரி ஸ்கின் டோன்ஸ்க்கெல்லாம் நீங்கள் பனானா பவுடர் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறமா பார்த்திங்கன்னா இந்த பனானா, அப்புறமா பார்த்திங்கன்னா இது ஸ்கின் டோனுக்கு தகுந்த மாதிரியே நிறைய பவுடர்ஸ் வந்துருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா டீப் ஸ்கின் டோனுக்கு அவங்க ஸ்கின்க்கு மேட்ச் ஆகிற மாதிரி பவுடர்ஸு, அப்புறமா ஃபேர் ஸ்கின் டோனுக்கு, மீடியம் ஸ்கின் டோனுக்கு, எல்லா டைப் ஆஃப் ஸ்கின் டோனுக்கு தகுந்த மாதிரி நிறைய லூஸ் பவுடர்ஸ் வந்துருக்கு. எந்த ஸ்கின் டோனுக்கு நம்ம மேக்கப் போடுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி லூஸ் பவுடர்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணி செட் பண்ணணும். அப்படி நீங்கள் பவுடர் செட் பண்ணும்போது மேக்கப் நல்லா ஃப்ளாவ்லெஸ்ஸாக லாங் லாஸ்டிங்கோடு நம்மளுக்கு கவர் பண்ணி கொடுக்கும். அப்புறமா பார்த்தீங்கன்னா இப்போ லூஸ் பவுடரில் பனானா, டிரான்ஸ்லூஷன், ஸ்கின் டோன்ஸ் பவுடர்ஸ் பார்த்துட்டோம். இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா காம்பேக்ட் பவுடர்ஸ்னு சில பவுடர்ஸ் இருக்குது. அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு தின் லேயராக நம்மளுக்கு இருக்கும் ஸ்கின்ல போடும்போது. இதுக்கு வந்து நீங்கள் ஃபவுண்டேஷன் போடாமல் கூட நீங்கள் இந்த காம்பேக்ட் பவுடர் யூஸ் பண்ணலாம். அது இல்லாமல் வந்துட்டு டெய்லி யூஸ்க்கு இந்த காம்பேக்ட் பவுடர் ரொம்ப நல்லா இருக்கும். அப்புறமா பார்த்திங்கன்னா ஹெச்டி பவுடர்ஸ்னு இருக்குது. ஹெச்டி பவுடர்ஸ் எல்லாம் வந்து நல்ல ஹைலைட்டிங் ஏரியாஸில் நம்ம வந்து அந்த பவுடர்ஸ் எல்லாம் அப்ளை பண்ணி கவர் பண்ணோம்னா ஸ்கின்ல வந்து பார்க்கும்போது ரொம்ப ஹைலைட்டிங் ஏரியாஸ் எல்லாம் வந்து ரொம்ப ஹைலைட் ஆகும், நல்லா கவர் ஆகும். அதனால் நம்ம அந்த மாதிரி நேரத்தில் வந்து ஹெச்டி பவுடர்ஸ் யூஸ் பண்ணணும். அப்புறமா பார்த்திங்கன்னா நிறைய மினரல்ஸ் பவுடர்ஸு, அப்புறமா பார்த்திங்கன்னா இதில் பவுடர்ஸ்லேயே ஃபவுண்டேஷன் பவுடர்ஸ் எல்லாம் இருக்குது. அது நிறைய ஆயில் ஸ்கின் இருக்கிறவங்க வந்து பவுடர் பேஸ் ஃபவுண்டேஷன் க்ரீம் இது நீங்கள் பவுடர்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா நல்லா உங்களுக்கு செட்டிலாக வரும் மேக்கப்பு. ஸோ நீங்கள் என்ன டைப் ஆஃப் ஸ்கின்க்கு நீங்கள் மேக்கப் போடுறீங்கன்ட்டு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி பவுடர்ஸ் நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.